students, welcome to our YouTube channel. நம்ம SSC and Railway examsல கேட்கக்கூடிய statisticsங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல இண்டிவிஜுவல் சீரியஸ் அண்ட் தென் டிஸ்கிரீட் சீரியஸ்க்கு எப்படி மோட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல கண்டினியூஸ் சீரியஸ்க்கு எப்படி மோட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மோட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. Or mode equal to L plus F1 minus F0 divided by F1 minus F0 plus F1 minus F2 into H. ஓகேங்களா, இங்க 2F1 இருக்கிறத இந்த ஃபார்முலால ஸ்பிளிட் ஆகி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, L equal to lower limit of mode class, F0 equal to frequency of class period to mode class. F1 அப்படிங்கிறது frequency of mode class, F2ங்கிறது frequency of class following to mode class, H equal to difference of class. Next, first question, find the mode for the following data set. உங்களுக்கு ஒரு continuous series கொடுத்துட்டு இந்த continuous seriesக்கு mode find out பண்ண சொல்லியிருக்காங்க. continuous seriesக்கு mode find out பண்றதுக்கான formula L plus F1 minus F0 divided by F1 minus F0 plus F1 minus F2 into H. நெக்ஸ்ட், இந்த கண்டினியூஸ் சீரியஸ்ல எது வந்து மோட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மோடுங்கிறது என்னது? அப்சர்வேஷன் வித் கிரேட்டஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. இதுல ஃப்ரீக்குவன்சில எந்த ஃப்ரீக்குவன்சி அதிகமா இருக்கு? 18 அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் மோட் கிளாஸ். இந்த மோட் கிளாஸோட லோயர் லிமிட் வந்து தான் எல் வந்து 20ன்னு எடுத்துக்கணும். F1 அப்படிங்கிறது என்னது? இந்த மோட் கிளாஸோட ஃப்ரீக்குவன்சி தான் F1. F0 அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீக்குவன்சி ஆஃப் கிளாஸ் பீரியட் டு மோட் கிளாஸ். இந்த மோட் கிளாஸ்க்கு முன்னால இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி தான் F0. F2ங்கிறது என்னது? ஃப்ரீக்குவன்சி ஆஃப் கிளாஸ் ஃபாலோயிங் டு மோட் கிளாஸ். மோட் கிளாஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி தான் F2. ஓகேங்களா, ஸோ ஹைட் அப்படிங்கும் போது இந்த கிளாஸ் இன்டர்வெல்கான டிஃப்ரென்ஸ் என்னது? இந்த எவ்வளோ இருக்கு? 20க்கும் 30க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 10. அப்ப H ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா L வந்து 20 plus F1 minus F0, F1 minus F0, 18 minus 15 பண்ணா எவ்வளவு வருது? 3 divided by F1 minus F0, F1 வந்து 18 minus 13 வந்து 3 plus F1 minus F2, F1 வந்து 18, F2 வந்து 12. இது ரெண்டுக்கு F1 minus F2 18 minus 12 பண்ணா 6 வரும். into H வந்து 10. next 20 plus 3 divided by 3 plus 6 9 into 10. 3 ஆல கேன்சல் பண்ணா 9 வந்து 3 times. நெக்ஸ்ட் இந்த 10 3 ஆல கேன்சல் பண்ணாமா 3 times 9 plus 1 வரும். அதுக்கு 3 வரும். 20யும் 3.33யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 23.33. இந்த given continuous seriesக்கான மோட் வந்து 23.33 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மோட் ஆஃப் த டேட்டா கிவன் பிலோ? இவங்களுக்கு கிவன் வந்து ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மோட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by F1 minus F0 plus F1 minus F2 into H. ஃபர்ஸ்ட் வந்து மோட் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மோட் அப்படின்னா அப்சர்வேஷன் வித் கிரேட்டஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. இந்த நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் அப்படிங்கிறதா இதுதான் ஃப்ரீக்குவன்சி. இது ஃப்ரீக்குவன்சில எந்த வந்து அதிகமா இருக்குன்னு பாருங்க, 37ங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் மோட் கிளாஸ். அப்ப இதுதான் F1, இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி F0, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது F2. நெக்ஸ்ட் இந்த மோட் கிளாஸோட லிமிட் தான் லோயர் லிமிட் தான் L எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தா 50க்கும் 60க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 10. டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் தான் ஹைட்டு. நெக்ஸ்ட் L வந்து 50 கொடுத்துருக்காங்க பிளஸ் F1 வந்து 37 மைனஸ் F0 வந்து 34 3 டிவைடட் பை F1 மைனஸ் F0. ஓகேங்களா, அப்போ 37 மைனஸ் 34 வந்து 3 வரும் பிளஸ் F1 மைனஸ் F2. F1 வந்து 37 மைனஸ் 32 பண்ணா 5 வரும். into H வந்து 10.
நெக்ஸ்ட் 50 பிளஸ் 3 டிவைடட் பை 8 இன்ட்டு 10. ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணோம்னா இது 5 டைம்ஸ் வந்துடும், இங்க 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 50 பிளஸ் 3ஐயும் 5யும் மல்டிபிள் பண்ணா 15 டிவைடட் பை 4. 4ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 12, ரிமைனிங் எவ்வளவு வருது? 12னா 3 வருதா? 3னா 3/4. 3/4 என்ன வரும்? 3/4 அப்படின்னா 0.75. அதே 1/4 அப்படின்னா 0.25 வரும். இங்க 3 இருக்கா? ஸோ 3/4னா 0.75. இப்போ 50யும் 3.75யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 53.75ங்கிறது தான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இந்த செகண்ட் கொஸ்டின்ல கிவன் கண்டினியூஸ் சீரியஸ்க்கான மோட் வந்து 53.75ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த மோட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மோட் கிளாஸோடைய கிளாஸ் இன்டர்வல் 50 to 60. இந்த 50 to 60 இருக்கு இல்லைங்களா, இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். ஸோ மோட் வந்து 53.75ங்கிறது ஆன்சர். ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டுமே இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு இன் பிட்வீன்ல வரக்கூடிய நம்பரா இருக்கலாம். Third question, if the mode of the following data is 160, then what is the value of x? இந்த கண்டினியூஸ் சீரியஸ்க்கான மோட் வந்து 160 கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் சீரியஸ்க்கு மோட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா L plus F1 minus F0 divided by F1 minus F0 plus F1 minus F2 into H. மோட் வந்து 160 கொடுத்துருக்காங்க. 160 ஈக்குவல் டு L. லோயர் லிமிட் என்ன எடுத்துக்கணும்னா இந்த மோடோட இருக்கக்கூடிய லோயர் லிமிட் தான் எடுக்கணும். இப்போ 160ங்கிறது மோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 160லேருந்து 165 இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்குவன்சி தான் வந்து மோடுக்கான ஃப்ரீக்குவன்சியாக இருக்கும். இதுதான் மோடு கிளாஸ்ன்னு அர்த்தம். அப்போ L வந்து 160 தான் L. அப்போ இதில் இது எக்ஸுங்கிறது F1, 31ங்கிறது F0, 24ங்கிறது F2. ஸோ இப்போ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா L வந்து 160 ப்ளஸ் F1 எவ்வளோ வருது? எக்ஸ். எக்ஸ் மைனஸ் F0 வந்து 31 டிவைடட் பை F1 வந்து எக்ஸ் மைனஸ் F0 31 ப்ளஸ் F1 வந்து எக்ஸ் மைனஸ் F2 வந்து 24. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய 160 வந்து லெஃப்ட் சைடு வந்ததுன்னா 160 மைனஸ் 160 என்ன வரும்? 0. அப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 31 டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 31 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 24ன்னு இருக்கும். இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160க்கும் 165க்கும் ஹைட் வந்து இன்ட்டு 5. நெக்ஸ்ட் இப்போ ஈக்குவல் டு 0 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0வா இருக்கு அப்படின்னா தான் அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 31ங்கிறது வந்து உங்களுக்கு 0வா இருக்கணும். எப்போ இங்கே 0 வரும்? எக்ஸும் 31ஆ இருந்தால் மட்டும்தான் 31 மைனஸ் 31 வந்து 0ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 31ங்கிறது தான் ஆன்சர். ஆர் நீங்கள் இதை சால்வ் பண்ணாலுமே இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே வந்து லெஃப்ட் சைடு வந்து மல்டிபிள் ஆனால் என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 31 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ நீங்கள் இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணாலுமே அதாவது 5x மைனஸ் 31 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 0, 5x ஈக்குவல் டு 31 இன்ட்டு 5. அதில் 5 கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு x ஈக்குவல் டு 31ன்னு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 31. இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு நீங்கள் சால்வ் பண்ணாமே ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இஃப் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 160 கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு கிவன் கொடுத்துருக்கக்கூடிய மோட் வந்து 160. இதே 160 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய எக்ஸோடைய லோயர் லிமிட்டாக இருந்ததுன்னா, ஓகேங்களா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூடைய லோயர் லிமிட்டும் கிவன் மோடும் ஓகேங்களா சேம் நம்பராக இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி என்னது? 31. அந்த 31 தான் எக்ஸாவும் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாமயே ஆன்சர் பண்ணிடலாம். அதுவே இந்த கிவன் மோட் வந்து இந்த லோயர் லிமிட்டா இல்லாம ஒரு 161 அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அப்ப இங்க 161 போடுவீங்க மோடு, இங்க லோயர் லிமிட் 160. அப்ப இங்க மைனஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த இடத்துல 1ன்னு வந்துரும். ஸோ அப்ப இந்த இத நார்மலா வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். Next, fourth one, if the mode of the following data is 125, then what is the value of x? இந்த given continuous seriesக்கான மோட் வந்து 125ன்னு குடுத்துட்டு x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வலோடைய லோயர் லிமிட் வந்து 125, மோடு 125 அப்டின்னா, இந்த x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா, இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி என்னது 39. அந்த 39 தான் எக்ஸாவும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 39. இந்த மாரி நம்ம சால்வ் பண்ணாமயே ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல இந்த கிவன் மோட் வந்து இங்க 126, 127 அந்த மாரி இருந்தா, உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கிளாஸ் இன்டர்வல்ல தான் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 125, 126 ஆர் 127 இருந்தா, நார்மலா மோட் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். Next question for you. What is the mode of the data given below? உங்களுக்கு ஒரு கன்டினியூஸ் சீரிஸ் குடுத்துட்டு, இந்த கன்டினியூஸ் சீரிஸ்க்கு மோட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 19th June 2025 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல எஸ்எஸ்சிலயும் சரி, ரயில்வேஸ்லயும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல்.